வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, அதாவது உடம்புக்கு ஹெல்த்தியான பாசிப்பயிறு உருண்டை செய்ய போகிறோம். இப்போ அது அம்மா தான் செய்ய போகிறாங்க. அம்மா, பாசிப்பயிறு உருண்டை செய்ய போகிறீங்களா? முதல்ல அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறீங்களா? என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாசிப்பயிறு எவ்வளோ போட்டிருந்தீங்க? இந்த டம்ளர் 2 டம்ளர். அந்த டம்ளரில் 2 டம்ளரா? சரி. ஒரு குண்டு வெல்லம், பெரிய வெல்லம். அப்புறம் முந்திரி பருப்பு அங்கேயே வைங்க, அப்படியே வைங்க, சொல்லுங்க. முந்திரி பருப்பு, திராட்சை அப்படியே வச்சு சொல்லுங்க. திராட்சை, ஏலக்காய், 2 நெய் பாக்கெட்டு. என்ன பண்ண போறீங்க, எப்படி செய்வீங்க சொல்லுங்க. எடுத்து பச்சை பயிறு வறுப்பேன். அப்படியே சொல்லுங்க, நீங்க அதை அங்கே சொல்ல வேண்டாம், இங்கே சொல்லுங்க எப்படி செய்வீங்க. பச்சை பயிறு வறுப்பேன். வறுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சு ஆட்டுன்னு மிக்சியில் அடிக்கணும். மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணிட்டுன்ட்டா கொண்டாந்து வச்சுக்கணும். இந்த அடுத்த அப்படி இதெல்லாம் நுணுக்கி போட்டு, இது வறுத்து ஏலக்காயும் நுணுக்கி போட்டு பாவு வேவிட்டுன்னு நெய் ஊற்றி பதத்துக்கு வந்தா எடுத்து ஊற்றி அந்த பாசிப்பயிறு மாவு அதுக்குள்ளே போட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேஞ்சு உருண்டை பிடிக்கணும். இப்போ அதை பார்க்கலாமா? வாங்க நண்பர்களே, அம்மா இது செய்வாங்க. உருண்டை பிடிக்கலாம்னு பாசிப்பயிறு உருண்டை பண்ணுறேன், பார்க்கலாம் நண்பர்களே. பாசிப்பருப்பு உருண்டை செய்முறை விளக்கம் பார்க்கலாம். அம்மா இப்போ என்ன பண்ணுறீங்க? அடுப்பு பற்ற வைக்கிறீங்களா? பற்ற வைங்க. நியூஸ் பேப்பர் வச்சுட்டீங்க அப்படியே, அப்போ தான் சீக்கிரம் பிடிக்கணும். வேற வைக்கிறீங்க? வைங்க வைங்க. நல்லா பத்துட்டோம். வடச்சடி எடுத்து வச்சுக்கிறீங்களா? எடுத்து வைங்க. அப்புறம் அடுத்தது சட்டி காயிட்டோம். என்ன பண்றீங்க? கொட்டுறீங்களா? கொட்டுங்க. ஏதோ அந்த டம்ளர்ல 2 டம்ளரா? எந்த டம்ளர் காட்டுங்க. இந்த டம்ளர் 2 டம்ளரா? சரி, வருங்க. வறுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். நல்லா விறகு அடுப்புங்கிறதுனால நல்லா எரியுது. அப்பப்போ இங்கேயும் பாருங்க, வீடியோவையும் பாருங்க. ஓரளவுக்கு பாதி வேறுபட்டுருச்சியாமா? முக்காப்பதான் வறுபட்டுருச்சியாமா? இன்னும் கொஞ்சம். அம்மா, பச்சை பயிர் வறுத்துட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே எடுத்து காட்டுங்க. இந்த மாதிரி வறுக்கணும். இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். எடுத்து கொட்டுங்க. எடுத்துக்குங்க. எடுத்து இந்த தடத்தில் கொட்டுறீங்களா? கொட்டுங்க. கொட்டுங்க. சூப்பராக மணக்குது பச்சை பயிர். ஓகே. ஏலக்காய் எப்படி வறுத்துக்குங்க. ஏலக்காய் வறுக்கணும்ல. ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் மேலே போட்டு, அதான் அங்கே இருக்குது, அந்த இதில் நெய்யில் இருக்குது அங்கே. அதில் கொஞ்சம் மேலே போடுங்க. ஒரு வறுத்து எடுத்துருங்க உடனே. உடனே எடுத்து அதுலேயே போட்டுக்குங்க. கொட்டுங்க. எடு. லைட்டாக வறுத்தா போதும். எடுத்து போட்டுருங்க. ஓகே, இதை அரைச்சிக்கணுமா? அரைச்சிட்டு வந்துடுறீங்களா? அம்மா, அரைக்கிற நீங்கள் இன்னும் அரைக்கலையா? பாசி பயிறு சுடுதா? ஆட்டுமா?
சரி அப்போ வெள்ளத்தை உடச்சிக்கலாம்ல? சரி அக்கட்டை எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு வெள்ளம் எடுத்து உடைங்கி பார்க்கலாம். வெள்ளத்தை உடைங்க உடச்சிக்கலாம். ஏன்னா வெள்ளம் உடைக்கிறது கொஞ்சம் இதாகும், டைம் ஆகும். அந்த அளவுக்கு ஹார்டாகுதா? ஆமாம், டைட்டாக இருக்குது. அது உடச்சிக்கலாம். நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அப்படியே உடைக்கிறீங்க ஈஸியாக. ஸோ ஏன் வெள்ளம் உடைக்கிறது இவ்வளோ நேரம் காட்டுறீம்பாங்க. இந்த வீடியோவில் காட்டிக்கலாம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் வெள்ளம் போடும்போது அப்படியே எடுத்து பவுடர் பண்ணதுக்கப்புறம் காட்டிக்கலாம். உடைச்சாச்சாமா? சரி எங்க இதுக்கப்புறம் வந்து பாவு காய்ச்சதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாவு காய்ச்சதுக்கு தண்ணி ஊற்றி காய வச்சு கொட்டணும். பச்சை பயிர் எடுத்து கொட்டிக்கிறீங்களா மிக்சியில்? கொட்டுறோங்கண்ணா. மிக்சி ஜாரில் கொட்டிக்கிங்க. கீழே கொட்டிடுறீங்க. ரைட்டு. இதை போய் இப்போ அரைச்சி கொண்டு வரோம். மாவாக்கிட்டு வரீங்களா? சரி. அரைச்சிட்டு வந்துட்டீங்களா? எங்க ஓப்பன் பண்ணுங்க. போதுமா? அந்த அளவுக்கு அரைச்சா போதுமா? நல்லா பவுடர் பண்ணிட்டீங்களா? சரி. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? முதல்ல வந்து நெய் ஊற்றி இந்த முந்திரியும் திராட்சையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாவு காய்ச்சிக்கலாம். என்ன பண்ற? நெய் ஊத்திக்கிறியா? ஊத்துங்க ஊத்துங்க. முந்திரி பருப்பு திராட்சை போடுங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் முந்திரி போட்டு எடுத்துருங்க. வறுத்து எடுத்து அதுலேயே போட்டுங்க. வருங்க டக்குன்னு வருங்க. உப்பு உடனே மறுபடியும் அதுலேயே எடுத்து போட்டுங்க. கருத்துரியெல்லாம் பிடிக்காதீங்க. அந்த இதை எடுத்துக்க, தடத்தை பக்கமாக வச்சுக்கோங்க. நல்லா இதாகட்டும், இருங்க. ரோஸ் அவுட் எடுத்துறீங்களா? அடுத்தது திராட்சை போட்டு உடனே ஒரு இது பேரட்டு எடுத்துருங்க. உடனே எடுத்துருங்க. அவ்வளோதான். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? தண்ணி ஊற்றுங்க. தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? ஊற்றுங்க. முழுசாவா? அதில் ஒரு சொம்பு முழுசாக ஊற்றுறீங்களா? சரி ஊற்றுங்க. போடுங்க. போடுங்க வெள்ளத்தை போடுங்க. நல்லா ஃபுல்லாக அதெல்லாம் இது பண்ணி போடுங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? பாவு காய்ச்சணுமா? காரணியை எடுத்து கலர் விடுங்க. விறகானா சூப்பராக எரியுது. விறகடுப்பு தான் பெஸ்ட்டு. இந்த வெள்ளமெல்லாம் அப்படியே கரைஞ்சிருச்சு அடங்குதுப்பா. இப்போ வந்து கொதிக்க வேணுமா? நல்லா கொதிச்சு பாவு வெந்து பொங்கி வந்து அப்புறம் தான் ரெடி. அப்புறம் அந்த மாவு கொட்டி மாவுக்குள்ள அதை ஊற்றி கலர் வேணும். சரி. சூப்பராக கொதிக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகணும்? ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகணும். சரி. பாவு ரெடி ஆயிடுச்சா? எங்க எடுத்து காட்டுங்க. எப்படி பாவு ஆயிடுச்சு? எப்படி இது பண்ண முடியும்? கையில் இது பண்ணுங்க. பிடிச்சிக்கிடுச்சா கையில்?
சரி இப்போ இறக்கிடலாமா? ம் சரி இறக்குங்க. கருத்துணி வச்சு இறக்குங்க. இறக்கி இந்த பக்கம் வச்சுக்கிறீங்களா? ம் சரி இறக்குங்க. ம் இப்படி வச்சுருங்க. இப்போ வந்து நாம் வந்து மாவு ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சிடலாம். காய வேணும். ம் அம்மா எல்லாம் ரெடியா? ரெடி. ஆ ஃபஸ்ட் ரெடி பண்ணலாமா? கொட்டுங்க, மாவு கொட்டுங்க. ஃபஸ்ட் மாவு கொட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ம் ஏலக்காய் ம் திராட்சை பழம் போடுங்க. முந்திரி பருப்பு, ஏலக்காய் தான் அதுலேயே போட்டு பவுடர் பண்ணிட்டீங்களே. பவுடர் பண்ணியாச்சு. அடுத்து திராட்சை போடுங்க, கொட்டுங்க. கொட்டி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பாவு வந்து இப்போ ஊற்றுங்க. கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க. இங்கே ஊற்றுங்க. ஊற்றி கலருங்க. ஊற்றுங்க. அதிகமாக ஊற்ற வேண்டாம், கணக்காக ஊற்றுங்க. ஊற்றுங்க, அதே ஊற்றுங்க. ஊற்றி கலருங்க. அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு அப்புறம் அடிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பத்தில் எண்ணெய் பாவு ஊற்றுங்க. ஊற்றுங்க. வரமாவில் குடிக்கி. இன்னும் ஊற்றுங்க. கலக்கும் கலக்கும். ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. சூடாக இருக்குது, பயங்கர சூடாக இருக்குது. அதான் அதான் அப்படியே சூடானோன்னு ஊற்றணும். ஆறி போய் ஊற்றுனா நல்லா இதாக பதம் வராது. இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா போதுமா? ஊற்றுங்க, லைட்டாக ஊற்றுங்க. இப்போ வந்து கைப்பதம் வந்துருச்சுங்களா? சூடு ஆறிடுச்சு ஓரளவுக்கு. நல்லா நல்லா போட்டு பேசிங்க, மிக்ஸ் பண்ணுங்க. சூடாக இருக்குது. இப்போ இதுக்கு பதிலாக பச்சை பயிருக்கு பதிலாக என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பருப்பு போட்டு பருப்பு பவுடர் பண்ணா பருப்பு உருண்டை. ஆமாம், உளுந்து போட்டோம்னா உளுந்து உருண்டை. பச்சை பயிர் இந்த இது எது நரிப்பயிர் உருண்டை ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம். கம்பு போட்டால் அந்த மாதிரி பண்ணலாம். கம்பு உருண்டை. ஊட்டுங்க ஊட்டுங்க. வைங்க வைங்க. ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. யாரெல்லாம் சாப்பிடலாம்? எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான உணவு. பிடிங்க, உருண்டை பிடிங்க. இப்படி வச்சா எப்படி? நல்லா ரவுண்டு ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா லட்டு மாதிரி வரணும். போடுங்க. அம்மா உருண்டை பிடிச்சிட்டீங்க. பாசி பயிர் உருண்டை பிடிச்சாச்சு. எத்தனை உருண்டை வந்துருக்குது? 4, 8,
12 ஒரு 16 ஒரு 17 உருண்டை. ஆ? ஒரு அரைப்பொடி மாவு போட்டால் 17 உருண்டை வருது. பாசிப்பயிறு உருண்டை செஞ்சிட்டீங்க. சாப்பிட்டு பாருங்க எப்படி டேஸ்ட் எப்படின்னு பாருங்க. சூப்பராக இருக்குதா? குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களா? உணவு நல்லா உடம்புக்கு ஆரோக்கியம், உடம்பு ஹெல்தி, ரொம்ப ஹெல்தியானது. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நண்பர்களே நம்ம இந்த வீடியோவை பாருங்க, முழுசா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.